ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைப்பூ வச்சு வாழைப்பூ குழம்பு தான் செய்ய போகிறேன். லாஸ்ட் டைம் வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் 2 டைம்ஸ் தான் வாழைப்பூ செஞ்சுருக்கேன். ஒரு வாட்டி பொரியல், இப்போ குழம்பு செய்ய போகிறேன். உண்மையாகவே வாழைப்பூ பொரியல் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, இந்த துவர்ப்புலாம் இல்லாமல். சரி, குழம்பு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ரெசிபிலாம் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த குழம்பு வந்து தேங்காய் போட்டு புளி ஊற்றி அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. தேங்காய் போடாமலும் செஞ்சுருந்தாங்க. பொரியல் வந்து நான் தேங்காய் போட்டு தான் செஞ்சுருந்தேன். அதனால் குழம்பு ப்ளெயினாக செய்யலாம்னு சொல்லிட்டு தேங்காய் போடாமல் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது இந்த ஒயிட்டா இருக்கிறதும், இந்த நரம்பும் எடுத்துட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து அந்த ஒயிட் எடுக்காம க்ளீன் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படி க்ளீன் பண்ணியிருந்தேன்னா, லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது அம்மாவும் என் கூட க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அம்மா தான் சொன்னாங்க, "நரம்பு வேகாது, ஆனா அத எடுக்கலாம். ஆனா இந்த ஒயிட் எடுக்க தேவையில்லன்னு" சொல்லியிருந்தாங்க. இது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஆனா நல்ல விஷயம்ன்றதுனால எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொல்றேன். இந்த பெண் குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு நெறைய பேருக்கு வெள்ள பட்ற பிரச்சனை இருக்கும். அதுக்கு இது நல்லதுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் இத எடுக்கிறது கிடையாது. இது உங்க யாருக்குன்னா தெரியுமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ குழம்பு வந்து நல்லா தான் இருந்துச்சு. காரக்குழம்பு லவர்ஸ்க்கு இது பிடிக்கும். அதனால எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்துச்சு. ஆனா அது என் ஹஸ்பண்ட் வந்து சாம்பார் லவருன்றதுனால அவருக்கு பெருசா இந்த குழம்பு பிடிக்கல. நல்லா தான் இருக்கு, பட் ஓகே தான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளமும், அவரைக்காய் பொரியலும் செஞ்சு குடுத்துட்டு, லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.